இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் எண்ணி 3 நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து துலாம் ராசினியர்களான உங்களுக்கு புத ஆதித்ய யோக புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சென்ற காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க. உத்தியோக உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வரும் நோய் அகல இருக்கு. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் அனைத்துமே நினைவாக இருக்கு. வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. இக்காலகட்டங்களில் புதிதாக வீடு கட்டுவது அல்லது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சூரியன் தனது சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் தொழில் ஏற்றம், வணிக லாபம், பொருளாதார முன்னேற்றம், அரசாங்க காரியங்களில் வெற்றி முதலியவை உண்டுங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை தருங்க. குருவும் சுக்கிரனும் ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது சகல விதங்களிலும் சிறப்பான பலனை தருங்க. புதிய முயற்சிகள் செய்யலாம். இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. போட்டி தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேற இருக்கு. வீட்டில் ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப செலவுகளை எளிதாக சமாளித்து விடுவீங்க என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அக்ரம் பெறுகிறார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வீட்டில் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும். 12 செவ்வாய் என்பதால் மனதில் பதற்றம் அவ்வப்பொழுது வருங்க. அதே போல் பதறாதீங்க, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செயல் மேற்கொள்ளும் போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது
இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும்போது பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார நிறையில் உயர்வு போன்றவை ஏற்படுங்க. மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் சென்ற காலகட்டத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகல இருக்கு. பெற்றோரின் ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து. சனி பகவான், ராகு, செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதே போல பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வது கையில தாங்க இருக்கு. குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவ இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாட்டு வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்துங்க. துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கு கிரகநிலைகள் சிறந்த சுபபலம் பெற்று நிகழ்துங்க. அதே போல இத்தருணங்கள்ல மணமாலைக்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரனும் அமையிருக்கு. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையிலால் பலப்படுத்துவதால பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இந்த உயர்வு அமையிருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை இக்காலகட்ட அனுபவத்தில் உங்களால் காண முடியும். புதிய துறைகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிமாநில பயணங்கள் மாற்றம், வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புத சுக்கிர யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணத்துல உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் 3ஆம் வாரத்திலிருந்து அனுகூலமாக மாறுகிறாங்க. இதனால் முதல் 2 தினங்கள்ல படிப்பில் கவனம் குறையக்கூடும். சக மாணவர்களினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் கடைசி 2 வாரங்களில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ப்ராஜெக்ட்களை சரியான நேரத்தில் சமர்ப்பித்து வெற்றி காண இருக்கீங்க. விவசாயத்துறையினருக்கு விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை ஏதும் இராது. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பது மிகச் சிறப்பான ஒரு பரிகாரம் ஆகும்.